Hey guys, நான் விஷயம் வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க ஜெனரேஷனில் நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோனை கண்டிப்பாக வச்சுருக்கோம். மொபைல் ஃபோனில் நிறைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு இந்த யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வாழ்ந்துருக்க காலகட்டத்தை மொபைல் ஃபோன் ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துட்டு இருக்க டைம்ல இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த அளவுக்கு இந்த வீடியோஸ்லாம் யாருமே மேக் பண்ண மாட்டாங்க. ரீல்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் போடுறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வரவிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. அதே மாதிரி யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட நியூஸ் சேனலுக்கு அடுத்து ஒரு விஷயத்த நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, நார்மலா இருக்க பீப்புள் திறமை எல்லாத்தையுமே வெளிக்காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா. பட் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப இருக்க ஜெனரேஷன், இப்ப இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? யூடியூப்குள்ள போனா ஏதோ ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏதோ வளரிட்டு இருக்கானுங்க, ஏதோ டான்ஸ் ஆடுறானுங்க. இன்ஸ்டாகிராம்குள்ள போனா சொல்லவே தேவையில்ல. இதுவே ட்விட்டருக்குள்ள போனா இல்லாம காக்கா கழுகு அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு சைடுல பொலிட்டிக்கல் சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியா சைட்ல நடந்துட்டு இருக்கு. இதுல வேற அந்த சோஷியல் மீடியாவால ஃபேமஸா இருக்க பேர்லாம் நிறைய பேர் இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இனி நம்ம வீடியோல இன்ஃபுளுசர் ஸ்கேம். இது என்ன இன்ஃபுளுசர் ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் பண்ண ஸ்கேம் இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றதே ஒரு ஸ்கேமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போட்டியாக தான் வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த யூடியூப் வந்து ஷார்ட்ஸை கொண்டு வந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா யூடியூபோட ஒரு விஷயத்தையே அப்படியே டோட்டலாக மாற்றி அமைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த ஷார்ட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் நடந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஷார்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறதெல்லாம் கமெண்ட் என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணுறேன், என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச். அதெல்லாம் எதுக்காக? அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஓகேங்க, என்டர்டைன்மெண்ட்காக பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணி அது என்ன எனக்கு புரியல. அது வந்து சொன்னாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். சார் அதை விட்டுருவோம். என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பரிதாபங்கள், பிளாக் ஷீப், மைக் செட்டு, எருமசாணி இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருந்தாங்க. நம்ம எப்படி மூவி பார்த்துட்டு இருக்கோம், மூவி இல்லாமல் வெப் சீரிஸ், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துட்டு இருந்தோம். அதனால ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறது கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட மைண்டுமே எல்லா டைமே கிளியராக இருக்காது. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக நிறைய விஷயம் பார்க்குறோம். பட் அதுவே வந்து டோபமைனை கிரியேட் பண்ணி நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து எதுக்கு இதை பார்க்குறோம், கிரிஞ்சித்தனமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டைமை கன்சியூம் பண்ணி வேஸ்ட்டாக நம்ம ஃபுல் டைம் இதே பார்த்துருக்க மாதிரி ஆக்குது. அதனால தான் நான் இப்போ சொல்லிருக்கேன். பட் இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சேலஞ்ச் அப்படின்ற பேரில் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது. ஒரு பாட்டு நல்ல பாட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேணும்னே லிரிக்ஸை வந்து தப்பா பாடி அதை வச்சு ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதான் ட்ரெண்டிங் ஆக்குறது யாரு? நம்ம தான். அதாவது பீப்புள் தான் ஆக்குறாங்க. அதை கடைசியில் அந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி பீப்புளை நம்ம பெருசாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்ற பொறாம, யாரையும் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறாங்க அப்படின்ற பொறாமலாம் எனக்கு இல்லை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் சைடு வந்தோம்னா அதோட மோசமாக இருக்குது. ரீல்ஸில் நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நல்ல விஷயங்களை தவிர இஷ்டத்துக்கு அது இதுன்னு போட்டிருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க இங்கே. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னாலாம் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் வீடியோ போட்டு அதில் தப்பாக ஏதாவது ஃபேக்டை மாற்றி சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தால் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாருமே எடுத்துக்குவாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ ட்ரோல் அப்படின்ற ஒரு பேரில் என்னென்னமோ இஷ்டத்துக்கு பேசுறானுங்க. ஒருத்தன் வந்து பேசுறத பார்த்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சயின்டிஃபிக்கலி இந்த பிளான்ஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்பு வச்சு ஒரு மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த மாதிரி வீகன் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்களா, வீகனிசம் பத்தி பேசுறவங்க, அனிமல் க்ரூவல்ட்டிக்கு எதிராக இருந்து பேசுறவங்க எல்லாரோட கமெண்ட் செக்ஷன்லயும் போய் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிளான்ஸ் ஆல்சோ லிவிங் பீயிங் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி மீம் போடுறவனுங்க தான் அப்படி இருக்கானுங்கன்னா ஆடியன்ஸ் அதுக்கு மேலே இருக்காங்க. ஓகே, இது மூலமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பாட்டு பாடி அது பண்ணி இது பண்ணி ஃபேமஸ் ஆகி இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆகிறவங்களாம் பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் நாம கூட கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி படத்தோட ப்ரமோஷனுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து 2 லட்சம் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதை ஒதுக்கி தள்ளிடுவோம். நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். Are we making the right people influencers? அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்றவங்கள இன்ஃப்ளூயன்சர் ஆக்கலாம். முக்கியமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்றவங்கள, நிறைய விஷயங்கள் கத்து தரவங்கள
நாலேஜை கொடுக்குறவங்கள நம்ம வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி டோபமைனை கிரியேட் பண்ணி அவங்களோட இதுலேயே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வைக்கிறவங்கள வந்து நான் இன்ஃப்ளூயன்சர் ஆக்கினா கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி லா சொல்லி தரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்ல சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சொசைட்டியை பற்றி சொல்லி தர, பாலிடிக்ஸை பற்றி சொல்லி தரது, டெமோக்ரட்டி, நிறைய விஷயத்தை டீச் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரைட் பீப்புளை வந்து இங்கே வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆக்குனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்களா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள நான் எப்பவுமே குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் பீப்புள், அது பார்க்குற ஆடியன்ஸ் தான். அவங்க வந்து ஓகே இவங்களெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆக்குங்க என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவங்க தோணணும். அதாவது இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கவங்க இன்ஃப்ளூயன்சர் ஆக்குனா கடைசியில் இது வந்து எப்படி ஏதோ ஒரு நான் இந்த வீடியோவில் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா, பீப்புள் இனிமேல் சரியான ஆட்களை வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர், இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுத்தரவங்களை வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதான் சொன்னாலும் இது எல்லாமே பீப்புளோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நான் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி ரீல்ஸ் போகிறவங்க, ஷார்ட்ஸ் போகிறவங்க, இவங்கெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணுறது கரெக்டா இல்லை மக்கள் பண்ணுறது கரெக்டாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.